எல்லோருக்கும் வணக்கம். நான் வேலகாபுரம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் வேலகாபுரம் ஊராட்சி சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் 10 வருஷமாக நான் இருந்தேன். எங்கள் ஊரில் வந்து மயான எருமேடை வந்து 1998 தீர்மானம் போட்டு அப்போதைய கலெக்டர் தீர்மானத்தோட அவர் கலெக்டர் ஆர்டரோட 2010 எருமேடு கட்டி பயன்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 30-35 பணம் வந்து இது அந்த இடத்துல தகனம் பண்ணியிருக்காங்க. இது தகனம் பண்ணியிருக்காங்க, 30-35 வரை தகனம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதை பேஸ் பண்ணி சுடுகாடே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொடுத்தாங்க. போன மாதம் 2010 சுடுகாடு இருக்குதாங்க, தான் எரிமேடை 33 பணம் மேலே குறைச்சி எரிச்சு தகனம் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் எதிர்த்தரப்பு வந்து அவங்க சும்மா சுடுகாடு இல்லைன்னு சொல்லிட்டு வேணும் கலெக்டர் ஆஃபீஸர் பண்ணி கொடுத்து எல்லா ஆஃபீஸரையும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது தெரியும். ஹைகோர்ட்டுக்கு 2010 2 வாட்டி போயிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு, ஊத்துக்கோட்டை கோர்ட்டில் ஒரு வாட்டி போயிருக்காங்க, திருவள்ளூர் கோர்ட்டில் ஒரு வாட்டி போயிருக்காங்க. எல்லா கோர்ட்லேயுமே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி அடையலை, எல்லாத்துலேயுமே மைனஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுநடுவில் பிரச்சனை, அந்த இடத்துல ரோடு போடாதனால இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனையோ சுடுகாடு இருந்தாலும் எங்கேயுமே பாதை இல்லை, ரோடு இல்லை. அதுமாரி எங்கள் ஊரில் ரோடு இல்லாத தான் எல்லாமே யூஸ் பண்ணி பயன்படுத்தி இருந்தோம். இப்போ எங்கள் 26 பேருக்குள்ள 2 விரோத வரத்துக்குள்ள இப்போ எங்களுக்கு புதுசாக சுடுகாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக சுடுகாடு வேணுன்றது இப்போ கலைஞர் ஆட்சியில் சமத்துவ சுடுகாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாமே. அப்போ ஒரே ஜாதியில் 2 சுடுகாடு எப்படி கொடுப்பாங்க? ஒரே ஜாதியில் 2 சுடுகாடு கேட்குறாங்க. அவங்க ஒரே அராஜகம் பண்ணுறாங்க, ஆஃபீஸர்கள் போய் கரெக்டாக பண்ணுறாங்க, ஆஃபீஸர் செயல்பாடு விட பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாரு, அதையும் வந்து கோர்ட் ஆர்டர் நான் வாங்கியிருக்கிறேன். தண்டபுரம் பட்டாள குளத்தோட கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். அந்த கோர்ட் ஆர்டர் மீறி அவங்க தண்ணி அந்த சுடுகாடு இல்லாத இடத்துல வந்து எரிக்கிறாங்க. அது போலீஸை 20 போலீஸ் இருந்தது, வட்டாட்சியர் வந்தார், எல்லாரும் வீடியோ வந்தார், எல்லாருமே முன்னிலையில் அவங்க மீறி சட்டத்தை மீறி கோர்ட் அவமதிப்பை மீறி தனியாக ஒரு சுடுகாட்டில் லைஸ் இல்லாத இடத்துல கொளுத்துறாங்க. அப்போ சட்டத்தை மீறி நாங்கள் ஆர்டர்லாம் கோர்ட் ஆர்டரோடு வாங்கிட்டு வரோம். எல்லா ஆர்டரும் இருக்குது என்கிட்ட, தண்டபுரம் பட்டாள குளத்தோட ஆர்டரே இருக்குது. அப்போ அவங்க கொளுத்துறாங்கன்னா அப்போ அராஜகம் பண்ணால் எல்லாமே செய்யலாம், அராஜகம் பண்ணால் எல்லாம் செய்யலாம். அப்போ எங்கள் ஊராட்சிக்கு சட்டம் எல்லாம் வேணாம். எங்கள் ஊராட்சியில் விநாயகர் கோயில் தெருக்கு சட்டம் எல்லாம் வேணாம். நாங்கள் வந்து ஹெல்மெட்லாம் போகலாம், என் மேலே ஃபைன் போடக்கூடாது. 10 பேர் இருந்தால் அது ஒரு தான். 10 பேர் போனால் நான் வியோட போய் கேட்டாக்க எனக்கு சிட்டாடல் கொடுத்துடணும், என் பேரில் பட்டாகுது இல்லையோ. சட்டம்லாம் கிடையாது. நீங்கள் தானே சட்டம் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டார் கலெக்டர். நிலவேல் பார்த்து ஆர்டர் போட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கலெக்டர் ஒத்துக்க மாட்டான்றாரு. நிலவேல் பார்த்து பெக்மாரி போட்டு அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் ஆனால் ஆர்டிஓ சப் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை வந்து யாரும் வந்து பிரைவேட் பார்ட்டி அபகரிக்கக்கூடாது, அந்த ஆர்டரே போட்டிருக்காங்க. இப்போ வந்து திருப்பி 2வது வந்து எழுதி கொடுக்குறோம். எப்படி எழுதி கொடுப்பாங்க? பெக்மார்க் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி ரோடு இப்போ சேங்ஷன் பண்ணிட்டாரு. இப்போ கலெக்டர் வந்து 22ஆம் தேதி சேங்ஷன் பண்ணிட்டாரு. 18,80,000 ரூபாய்க்கு ரோடு சேங்ஷன் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ரோடு போட முடியாது, 2 சுடுகாடு கொடுப்பான்றாரு. அப்போ இது என்ன? இப்போ இதே மாதிரி பிரச்சனை இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை. இன்னொரு ஒரு 4 பேர் வந்து சுடு கேட்ட கொடுப்பாரா? அது வந்து சமுதாய சுடுகாடா இல்லை ஜாதி சுடுகாடு? ஜாதி சுடுகாடு இல்லை, ஒரே விநாயகர் கோயில் தெரு. மொத்தம் 250 ஓட்டு, 300 பேர் 350 பேர் இருப்பாங்க. அதில் முதலியார் வகுப்பு வந்து இது 70-75% இருப்பாங்க. 6 செட்டியார் வீடு, 2 முத்திரை நாயுடு வீடு, 2 வேட்டக்கார வீடு, ஒரு கணக்கு மூடு, ஒரு ஆச்சாரி வீடு. இவங்க எல்லாம் இந்த இடத்துல போச்சிருந்தாங்க. 1998 தீர்மானம் போட்டு 2008 கணக்கு கட்டி எல்லாரும் போச்சிருக்காங்க. எல்லா சமூகத்தினரும் போச்சிருக்காங்க. அதுல போய் சொல்ல அது வேற யாராவது சமூக ஒதுக்கலன்னு சொன்னாலும் என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். கலெக்டர் நடவடிக்கை என்கிட்ட கேட்டார். நான் கலெக்டர், நீ உங்க சொந்தக்காரர் மட்டும் தான் போச்சிருக்கிறீ என்ன கேட்டாரு. எல்லா சமூகத்தினரும் போச்சிருக்காங்க. கணக்கு மூடு போச்சிருக்காங்க, செட்டியார் வீடு போச்சிருக்காங்க, வேட்டக்கார மூடு போச்சிருக்காங்க, முத்திரி மூடு போச்சிருக்காங்க, நாங்க மூலையாரம் போச்சிருக்கோம். இப்போ மக்கள் வேற சுடுகாடு வேற கொடுக்குறது எங்க ஈகோ கிடையாது, எங்க சொந்த பிரச்சனை. எங்களுக்குள்ள சொந்த பிரச்சனைக்குள்ள வேற சுடுகாடு வேணும். இல்ல அவங்க ஏதோ ஒரு பாட்டுல அவங்க ஒரு சுடுகாடு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? அரசாங்க சுடுகாடு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கேக்குறேன்? அதான் என்னுடைய கேள்வி. இல்ல அரசோட கொள்கை. அரசு கொடுத்தாச்சே, கொடுக்கூடாது நான் சொல்லலையே. அரசு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சுடுகாடு 30-35 பணம் கொளுத்தியாச்சே. இப்போ நீ உனக்கு விரோதம் ஒன்று சொல்லிட்டு வேற கேட்குறேன். அப்போ உனக்கு விரோதம் ஒன்றா அப்போ விஓ ஆஃபீஸ் ஒன்று கேட்பியா? விஓ ஆஃபீஸ் ஒன்று கேட்பீங்க. தொடர்ந்து வந்து 20-25 வருஷமா இருக்குது. வழின்னு தான் இல்லை, வழியில்ன்ற பிரச்சனை தான் அப்போ தான் இருக்குது. இப்போ அந்த வழின்ற பிரச்சனையும் வந்தாச்சு, எல்லாம் போட்டாச்சு, ஆர்டர் போட்டாரு கலெக்டரே போட்டு. இப்போ வந்து முடியாது, 2 சுடுகாடு போட்டுங்க, திருப்பி வந்து அவங்க எல்லாம் ரீஸ் பண்ணி கொடுத்தாதான் ஒத்துப்பேன். நெல்வேல் பாதைன்னு போட்டு ஆர்டரே போட்டுக்கிறாங்க. ஹைகோர்ட்டும் ஆர்டர் போட்டு நெல்வேல் பாதை இருக்குது. முனேஸ்வரன் கோயில்
அது வந்து இப்போ அவங்க அது இல்லாமல் இப்போ அவங்க முக்கியமாக கேட்குறது வந்து அந்த முனீஸ்வரன் கோயில் சார். முனீஸ்வரர் கோயில் வந்து எங்கள் குக்கிராமத்தில் வந்து 8 குக்கிராமம். 8 குக்கிராமில் வந்து முனீஸ்வரர் கோயில் வந்து அங்கே வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்தினரும் ஆதி திராவிடர் பண்ணுறாங்க, மூலையார் சமுத்திரம் பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த அந்த குலதெய்வம். அங்கே வந்து அந்த குலதெய்வ கோயில் குளத்துக்கு கீழே போதிக்கிறாங்க. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னாக்கா 50 மீட்டர் 100 மீட்டர் வாட்டர் பாடி ஏறக்கூடாதுன்றாங்க. அந்த வாட்டர் பாடி குளத்துக்கு கீழே கேட்குறாங்க அவங்க. சுடுகாடு, புது சுடுகாடு அங்கே வந்து எல்லாமே எங்கள் குலதெய்வம் நாங்கள் வழிபடுற இடம். அதுக்கு என்ன என்னவோ சிச்சுவேஷன்லாம் சொல்கிறாங்க, அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்றாங்க. எங்கே இருந்தால் என்ன இப்போ புதுசாக என்ன உருவாக்குற எல்லாரும் சுடுகாடு இருக்குது, கவர்மெண்ட் போட சுடுகாடு இருக்குது. 2வது சுடுகாடு எதுக்கு தேவையில்லாம் கேட்குறாங்க. இல்ல உங்களுக்கு புதுசா சுடுகாடு கொடுக்குற பிரச்சனையா? புதுசாக சுடுகாடு கொடுக்கறது பற்றி பிரச்சனை இல்லை, கோயிலாண்டு வரக்கூடாது, எங்கள் குலதெய்வத்தாண்ட வரக்கூடாது. அவங்களுக்கு அது குலதெய்வம் இல்லைங்க. இப்போ அவங்க எங்க எதிர்பார்ட்டிங்க வந்து பாதி பேருக்கு அவங்க குலதெய்வம் கிடையாது. அந்த கோயிலுடைய அவங்க குலதெய்வம் இருக்குது இல்லைங்க. இங்க 8 குக்கிராமம் குலதெய்வம் அதாங்க. அங்க வந்து நைட்டு கொடுக்க 12 மணி ஆச்சுங்க பூஜை போட. நைட்டு 12, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 பூஜை. காலையில் 8 மணி தான் மொட்டை அடிப்பாங்க. உங்களோட கோரிக்கை என்ன? எங்களுக்கு கோரிக்கை வந்து ஒரே தெரு. அவங்க பாடி எடுத்துன்னு வரக்கூடாது சார். இருங்க, நீங்க சொல்லுங்க. எங்க குறிக்கோள் வந்து 2 சுடுகாடு சாமி நியாயமா கொடுக்க கூடாது. சட்டத்திலே இடம் இருக்குது. ஒரே தெருவுக்கு ஒரே சமுதாயத்தை பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் 2 சுடுகாடு கொடுத்தா எப்படி? ஒரே பிசி எல்லாமே 2 சுடுகாடு கொடுக்க கூடாது. அந்த கொள்கையில நீங்க அது ஒண்ணு. அது அது உங்களோட கோரிக்கை என்ன? அது அரசுடைய கொள்கையோடு இருக்கட்டும். குலதெய்வத்தானே வரக்கூடாது. அப்படி இல்லையா அவங்களுக்கு வேறன்றாங்களோ வேற எங்கேயும் கொடுக்கட்டும். இன்னும் 3 திசை இருக்குதுல்ல, இன்னும் 3 திசை ஃப்ரீயா இருக்குது. கிழக்கு இருக்குது, வடக்கு இருக்குது, மேற்கு இருக்குது. அவங்க வந்து எங்க எதிர்பார்ட்டிங்க எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க தான், பெரிய பெரிய லேண்ட்லாண்டுங்க தான். அவங்க நிலம் இருக்குது, வேற பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இப்போ நாங்கள் கேட்குறல பழைய சுடுகாடு ரோடு போகிறோன்னா அதுலேயே பாதி வழியில அவங்க நிலம் இருக்குது, அவங்க அங்கே வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத எங்களுக்கு ஒன்று தான் வழி. நாங்கள் பின்னாடி நாங்கள் பழைய சுடுகாடு நாங்கள் வச்சுக்கிறோம். அவங்க அந்த வழி ஒரே பேருக்கு 2 பேருக்கு ஒரே வழி, நடுவில் அவங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் தேவையில்லாத இந்த கோயிலை வந்து கேட்குறாங்க. அவங்க ஜாதி காலத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிறையா. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து என்ன சொல்றாங்க? கலெக்டர் மனு கொடுத்தோன்னா நான் 2 சுடுகாடு தான் என்னன்றாரு அவர். 2 சுடுகாடு எங்களை பற்றி ஆட்சி இல்லை சார், நீங்கள் வந்து வேற இடத்துல கொடுங்க, கோயில் வேணாம், கோயில் பக்கத்தில் சுற்றி வேணாம் நாங்கள் சொல்கிறோம்.